ஹாய் காய்ஸ், கிராம ஊராட்சி செயலாளர் நேர்காணல் தள்ளி வைக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேசஸ் பார்த்துட்டோம். இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா நேர்காணல் விரைவில் வரும், உங்களுக்கான நேர்காணல் விரைவில் வரும் எப்படி சொல்றீங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி எப்போ தான் நேர்காணல் நடைபெறும், இந்த கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேலும் பல வழக்கு பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கு. இந்த பொங்கல் எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். அதனால் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியாத போயிருது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுபிக்ஷாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல தாக்கல் பண்றாங்க. எந்த ஹைகோர்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை ஹைகோர்ட்ல தான் பார்த்தீங்கன்னா 18/12/2025 பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் தாக்கல் பண்றாங்க. அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணது 18/12/2025 பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேஸோட நிலவரம் பார்த்தீங்கன்னா நிலுவையில் தான் இருக்குது. அடுத்து பாருங்க, இவங்க பார்த்தீங்கன்னா யார் மேல கேஸ் போடுறாங்க, அரசாங்கத்தின் கூடுதல் தலைமைச் செயலாளர், அதே மாதிரி முதன்மை செயலாளர், இயக்குனர் பார்த்தீங்கன்னா சொல்லலாம், மாவட்ட ஆட்சித்தலைவர் தேனி மாவட்டம், இவங்க மேல தான் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டாங்க. இவங்களுடைய வக்கீல் பார்த்தீங்கன்னா பிச்சை முத்துங்கிறீங்க ஆஜராயிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மேல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆஜராங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா கேசஸுமே பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நீதிபதி புகழேந்திரன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அவங்களுக்கு தான் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அர்ஜென்டா விசாரிக்க கிடையாது, வழக்கமான பட்டியல் தான் போயிருக்கு. சிங்கிள் பெஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. 2/1/2026 பார்த்தீங்கன்னா கடைசியா பட்டியலிடப்பட்டவே. அப்ப 2/1/2026 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் இருக்கா? வேற ஒன்றும் இல்லைங்க. 2/1/2026 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யார் மேல கேஸ் போட்டாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அனுப்புங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 19/1/2026 பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பதில் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடந்திருக்கும். இப்போ அடுத்த ஹியரிங் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் என்னங்கிறது. இந்த சுபிக்ஷாங்கிறீங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா 226 பிரிவின் கீழ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிட் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த நீதிமன்றம் சான்றிதழிக்கப்பட்ட ஆணையை பிறப்பிக்குமாறு 11/12/2025 தேதியிட்ட பிரதிவாதிகளின் அதிகாரப்பூர்வ வலைதள எண் 123 வெளியிடப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய தகவல் தொடர்பு முழு பதிவுகளையும் கோரியும் அதனை ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 11/12/2025 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா நேர்காணல் ஒத்தி வைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா ரத்து செய்யணும் இவங்க பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டிருக்காங்க. இதன் விளைவாக பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கு நியமனம் செய்வதற்கு பணியமர்த்தல் செயல்முறைகளை தொடரவும், இந்த மாண்புமிகு நீதிமன்றம் நிர்ணயித்த காலத்திற்குள் அதை முடிக்கவும், வழக்கின் சூழ்நிலை இந்த மாண்புமிகு நீதிமன்றம் பொருத்தமானதாகவும் சரியானதாகவும் அல்லது பிற உத்தரவுகளை பிறப்பிக்கவும், இதனால் நீதி வழங்கவும் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த சுபிக்ஷாங்கிறீங்க பார்த்தீங்கன்னா என்னதான் கேஸ் போட்டிருக்காங்கன்னா 2026 பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. என்னன்னு போட்டிருக்குன்னா 11/12/2026 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல் பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/12/2026 பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அந்த நேர்காணல் கவர்மெண்ட் தள்ளி வச்சாங்க பாருங்க, அதை ரத்து செஞ்சு உடனடியாக பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்த வேண்டும். நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய காலக்கெடுவுக்குள் இந்த பஞ்சாயத்து செயலாளர் நேர்காணல் நடைபெற்று முடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க உத்தரவு வழங்க வேண்டும். நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உத்தரவு கொடுக்கணும் நேர்காணலை சீக்கிரம் நடத்துறதுக்கு. அதே மாதிரி நீதிமன்றம் சொல்லக்கூடிய டைமுக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19/1/2026 என்னங்கிறது பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 19/1/2026 பார்த்தீங்கன்னா கோர்ட் எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லும். ஸோ பார்த்தீங்கன்னா உடனடியாக நடத்துறதுக்கான உத்தரவு பார்த்தீங்கன்னா பிறப்பிக்கலாம், அதுக்கான ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இல்லையா கவர்மெண்ட் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக இது தள்ளி வைக்கப்பட்டது அதோடைய முழு விவரம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா புது விவரமாக தெரிய வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 19/1/2026 நமக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது விடிவு காலம் பார்த்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம 19/1/2026 நம்ம பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன கேசஸ் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.